நீங்க என்ன ஊர், அண்ணா எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூனா கல்யாணத்துக்கு ஏன் போகல சொல்லிட்டு அப்பளே வந்துட்டு இருந்த क्वेश्चन. அக்கா உங்களுக்கு பேபி பிளான் இருக்கா இல்ல 3 இயர் ஆனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு இருக்கீங்களா? ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து முந்தா நாளா வந்து பாத்தீங்கன்னா Q&A வந்து போட்டுருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுருந்தேன் फ्रेंड्स. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், நாங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பதில் சொல்ல போகிறேனே. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போ வீடியோ போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாகவே இருந்தது, அதனால எல்லாத்தையும் எடுத்து டைரியில் ஆர்டராக எழுதி வச்சுட்டோம். அது ஒரு கொஸ்டினாக சொல்லி ஆன்சர் பண்ண வேண்டியது. நான் ஒரு 27 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பதில் சொல்லிடலாம். ஓகே? கண்டிப்பாக. சரி, நான் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணால் போய் இது எடுத்துகிட்டு போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கா முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொன்னது நீங்கள் தான் அண்ணனான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்கேன். நான் லவ் ஸ்டோரி போடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஆமாம். சரி, நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி இதுக்கு ரிப்ளைலாம் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வீடியோ லவ் ஸ்டோரி வீடியோலையும் சொல்லியாச்சு, லவ் ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது நான் தான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்கள் மாமனாரை காமிக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மாமனாரை காட்ட மாட்டேறேன் அப்படின்னா காட்டக்கூடாது அப்படிலாம் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டார், கழனி வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ நான் ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வீட்டிலேருந்து வருஷம் எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமா வந்து தட்டுவாங்க, கவர் ஆகிருப்பாரு. அந்த மாதிரி எதாச்சியாக கவர் ஆகிறதான். நாங்கள் வீட்டில் வீடியோ எடுக்கும்போது அவர் இருக்க மாட்டார். அவருக்கு வீடியோ எடுக்கலாம் வாங்கலாம் சொன்னாங்க. கூட்டதில்லை நான் அத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. மாமா இது வரைக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டதில்லை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அது மோஸ்ட்லாம் அதிகமாக வீடியோ எடுக்கும்போது மாமா வீட்லேயே இருக்க மாட்டார். ஸோ அது அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக காட்டலாம், டைம் கிடச்சுன்னா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு காலேஜ் முடித்ததும் நெக்ஸ்ட் பிளான் என்ன சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின், இதுவும் ஒன்று. ஆமாம். ஸோ இப்போ வரைக்கும் கேட்டுருந்தேன். ஏன்னா அந்த ரிசல்ட் வீடியோலாம் போட்டாங்க இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வந்து கரஸில் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் இருக்குது. கண்டிப்பாக படிக்கணும்னா எந்த அளவுக்கு வேணா படிக்கலாம். சும்மா வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நீ வேணா கரஸில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் இல்லை, கரஸில் போட்டு இன்னொரு டிகிரி மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கலாம். ஆமாம், நான் இங்கே போகலான்னு பார்த்தா நான் படித்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்எஸ்சி இல்லை. ஸோ சுவாலஜி டிபார்ட்மெண்ட் தான், எம்எஸ்சி இல்லை. விழுப்புரம் போயிட்டு வரலாம் என்னால் முடியாது, ட்ராவல்லாம் எனக்கு விழுப்புரம் போயிட்டு ஏன்னா வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே வந்துட்டு உள்ள தனியாக வந்துட்டு. ஸோ அதனால் அதை பண்ண முடியாது. அதனால் கரஸில் போட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், அடுத்து நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கோம், பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு குணாவை போய் பார்க்கலையா, போய் பார்த்துட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஆமாம், நான் குணா போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நிறைய கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குணாவை போய் பார்த்துட்டு வந்தேனே. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான், அம்மா, ஜெயஸ்ரீ, அப்புறம் பெரியம்மா, பாட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாமே போயிட்டு கும்பலாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்துட்டு வந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் வந்தோமே. நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று. ஸோ பார்க்காதவங்க நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தங்கச்சிக்குள்ள ஜாலியாக பேசிட்டு குட்டி பாப்பாலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்களும் போயிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஊர், அண்ணா எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இதுலேயுமே சரி விழுப்புரம் சொல்கிறீங்களே தவிர என்ன ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஊருன்னு சொல்லலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் நான் அந்த சேனலில் இருக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், என்னோடய ஊர் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரது வந்து பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது என்ன ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு. நம்மளும் வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமாந்துட்டு போகிறது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து அங்கங்கே கேட்டுக்கிட்டுலாம் வந்தேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது அது உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊர் பேர்லாம் அது வந்து சொல்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஊருன்னா நம்ம வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான். ஊரை வந்து மென்ஷன் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவெண்ணூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
திருவண்ணாமலை திருக்கோவிலூர் அந்த சைடில் இருக்கோம். நாங்கள் அப்புறம் எங்கள் ஊர் இவங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். அங்கே அம்மா அப்பா இருப்பாங்க, அப்புறம் அத்தை மாமாலாம் இருப்பாங்க. ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியாது. ஸோ ஆன் கேமராவில் எப்படியோ ஆஃப் கேமராவில் நிறைய பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால தான் ஊர் பேர் சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மனோ அண்ணாக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்தது தான். என்ன ஒர்க் பண்ணுறாரு, சேலரி எவ்வளோ அப்படின்ட்டு. ஏன் சேலரி உனக்கும் தெரியல? எனக்கு தெரியும். நான் முக்கால்வாசி கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் எல்லாருக்குமே நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணேன். நான் கொஸ்டின் கேட்க நீ ஆன்சர் பண்ணேன். சரி ஓகே. மனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சேர்ந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு 1000 ஏற்றுனாங்க, 16 17 சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக 18 வாங்கிட்டு இருக்காரு. அது பார்த்தாம இன்சென்டிவ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபினான்ஸ் ஃபீல்டுனாலே இன்சென்டிவ் வரும். சேலரி எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து இன்சென்டிவ்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அக்காவை ப்ராங்க் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அந்த ஒரு ப்ராங்க் பண்ண பாருங்க, அதுலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அக்காவை வளர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் இருக்காரு. நான் எப்போ அந்த ப்ராங்க்ன்ற விஷயத்த மறக்கணும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை நினச்சிட்டு தான் இருப்பாரு. நான் மறந்ததுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் ட்விஸ்ட் வைப்பாரு. இருக்கு ஆனால் இப்போதைக்கு இல்லை. சரியா, கூடிய சீக்கிரம் உனக்கே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அதை பண்ணணுமே. வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்த பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். கொஞ்சம் உஷாராக தான் தோணும் இவங்ககிட்ட. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட யூடியூப் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா போன Q&Aலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களோட யூடியூப் சம்பளத்தை சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லாமலே இருந்தோம். பட் திரும்ப இது மாதிரி கேட்டதுனால உங்ககிட்டே வந்து கேட்குறேன், சொல்லலாமா வேணாமான்னு சொல்லுங்க. ஸோ எந்த சேலரி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒர்க்கு போகிறேன், எனக்கு சேலரினா நிரந்தரமானது அது இது. ஆனால் இந்த யூடியூப் சேலரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக ஒரு அமௌண்ட் வராது. அந்த மாதிரி மந்த்லி சேலரி கன்ஃபார்ம் வந்துடும்னு கிடையாது. ஒரு மாதம் வரலாம், 2 மாதம் வராமல் போகலாம், அப்படியே இருக்கு. அதனால அது சொல்ல முடியல. அது தனியாக ஒரு வீடியோ போடலாம் கண்டிப்பாக. ஸோ எந்த கமெண்ட் அதிகமாக வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராதுன்ற மாதிரினா அது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதுன்னா தெளிவாக உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாங்க. லவ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன். ஃபுல் டீட்டெயிலாக அதிலே சொல்லியாச்சு. ஆமாம், தெளிவாக தான் சொல்லியிருக்கு. எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, எவ்வளோ பாடுபட்டாரு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த வீடியோ வந்து இருக்குது. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்கில்ல கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இயர் எதுக்கு உங்கள் பாட்டி விருத்துவிழாவுக்கு போகலை சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போகலை. ஆனால் போகணும்னு சொல்லிட்டு ஐடியா தான். இப்போ போக முடியல அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா போகலை. ஏன்னா நான் என்ன தான் முக்கால்வாசி நான் வந்து போகக்கூடாது. ஸோ திருவிழாலாம் போய் பார்க்கக்கூடாதுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா போகலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரி எங்கே தனியாக போகுது. ஏன்னா வருஷம் நாங்கள் எல்லாம் கும்பலாக போவோம் இல்லையா. அப்படி போகும்போது என்னை மட்டும் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவங்களும் வரல, நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல தான் நமக்கு இங்கே கோவாகம் திருவிழா. சரி ஓகே, நம்ம ஃபேமிலி இங்கே பார்த்துக்கலாம். நாங்கள் வராமல் அவங்க போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. யோசிக்கிறாங்க தனியாக போகிறது பாப்பா விட்டுட்டு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே சமாதானமாக சொல்கிறாங்க, சரி விட நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு இங்கே கோவா திருவிழா வருது இல்லை, நம்ம அது போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே நின்ட்டாங்க. நாங்களும் போகல. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் என்ன படிக்க போறீங்க? ஸோ அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கரஸில் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதான் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அக்கா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், அண்ணா எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி படித்தேன். சுவாலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சுவாலஜி டிபார்ட்மெண்ட் படித்தேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் காமர்ஸ். காமர்ஸ்னால் நம்ம வணிகத்தை பற்றி தான், அக்கௌண்ட்ஸு காமர்ஸு அது சம்மந்தப்பட்டது தான். ஸோ அது வந்து படித்தாரு.
நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா குணா கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குணாட்ட பேசுவோம். நாங்கள் ஏன் குணாட்ட பேசாமல் இருக்கணும்னு குணாட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. நாங்கள் எதுக்கு குணாட்ட பேசாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுவோம். ரொம்ப எப்போ மீட் பண்ணால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். ஸோ அவட்ட பேசாமலாம் இப்படி இருக்குது, பேசாமலாம் இருந்தது கிடையாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணாதான் ஒன்னா சேர்ந்து பேசுவோம். சங்கீதா ஃபங்க்ஷன்ல குணா வரல, வரக்கூடாதுன்றதால வரல. அதுக்கப்புறமும் எந்த ஃபங்க்ஷனும் அதுக்கு முன்னாடியும் எதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ கூட நாங்கள் போயிட்டு ஜாலியாக பாப்பாலாம் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். ஸோ வீடியோ போட்டுருவோம் பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ஊர் திருவிழாக்கு ஏன் போகல சொல்லி கேட்டிருந்தீங்க. அது முக்கியமான கொஸ்டின். அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க, சரண்யா வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு. அதாவது மனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் திருவிழா நடந்தது. அதுக்காக ஒரு வாரம் பாடம் படிப்பாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஒரு வாரம் கழித்து திருவிழா ஆரம்பித்தாங்க. அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. 2 திருவிழாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுது. இங்கே இருந்தா இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியுது. ஃபைனலாக வந்து நம்ம ஊரில் வந்து நெருப்பு திருவிழா நடக்கும், நெருப்பு திருவிழா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தீமிதி திருவிழா, அங்கே தேர் திருவிழா. அது வேற டேட்ல வந்தா கூட நம்ம 2த்தையும் அட்டன் பண்ணிருக்கலாம். ரெண்டுமே ஒரே டேட்ல வந்துச்சு. அதனால நம்ம எங்கேயும் போக முடியல. நம்ம தீமிதி திருவிழா பார்த்தா இது காலையில இருந்து பார்த்தீங்கன்னா சாமி வரும், போகும், தீபாவளி காட்டணும், படைக்கணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நிறைய வேலைலாம் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், இந்த கொஸ்டின் வந்து இப்போ 1 மாதம் இருக்கா, 1 மாதத்துல நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் அப்படி கொஞ்சம் சில்லாக போகுது, அதை பற்றி கேட்காம போகுது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு நான் மறுபடியும் பதில் சொன்னால் அப்படி சில்லாக போகும், அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஸ்டின் வந்துடும். ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை, இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா அந்த கமெண்ட்ல கீழே நிறைய பேர் ரிப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க இருந்தால் கண்டிப்பாக நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. எப்பயுமே அதானே சொல்றாங்க, இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதான் சொல்றோம், கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. ஸோ எனக்கு வந்து அதில் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ கேட்குறாங்கல்ல, அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, அது நம்ம மேலே இருக்க அக்கறையில் பாசத்தில் கேட்குறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அதனால கேட்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டி கேட்பாங்க பாருங்க, அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி நிறைய பேர் ஏன் அவங்கள கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கூட அவ்வளோவா இதுவாகாது. சரி அவங்க நம்ம மேலே இருக்க பாசத்தில் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஸோ அந்த இன்னும் 3 வருஷம் ஆகுது, காலேஜ்லாம் முடிச்சுட்டு இன்னும் உனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகும். அதை மற்றபடி எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மேலே அக்கறை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னா வெளியில் போகும்போது என்ன மாதிரியான மேக்கப் பண்ணிட்டு போவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்கப் பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ பண்ண இப்போ ஆமாம், நம்ம திருவிழாவில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் ஏறி இருக்காங்க மேக்கப் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், பவுடர் கூட அடிக்க மாட்டாங்க ஃபேஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஃபவுண்டேஷன் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுடர் போட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு போவேன். லிப்ஸ்டிக். ஆமாம், லிப்ஸ்டிக். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடி அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு திட்டாக வந்துடும், அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ நல்லா இருந்துச்சுங்க. நானே அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே சொல்லிட்டேன், சரி இதுக்கப்புறம் போட்டுக்கு இதே மாதிரியே நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமாம், நான் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தலையெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ரோஸ் பவுடர் போட்டு முடிச்சுட்டு அதுவும் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ பொட்டுலாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ கேமராவில் பார்க்கும்போது என் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு சொல்லிட்டு மனு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா உங்கள் 10th மார்க் என்ன, அண்ணாவோட 10th மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து அவங்களே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க திரும்பவும். கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு, ஏன்னா நான் இப்போ 10th தான் படிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களோட 10th மார்க் சொல்லுங்கள். என்ன மார்க்கும் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது, என் மார்க் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கு, பரவாயில்ல இருந்தாலும் இருக்கு, அக்யூரேட்டாக தெரியல எனக்கு. நான் வந்து 10th
34 234 மார்க். எவ்வளோ கம்மி பாருங்க. அப்போல்லாம் நான் பாஸ் ஆனால் போதுன்ற ஒரு பயத்தோட படித்து பாஸ் ஆனது. நீங்கள்? நான் வந்து 318. அப்போ வந்து 10th ரிசல்ட் வந்தோடனே கேட்பாங்க எல்லாமே உங்கள் மார்க் என்னன்ட்டு. நான் ரவுண்டாக 320 எண்ணிருது. ஆனால் இப்போ அக்யூரேட்டாக சொல்லணும்னா 318 மார்க். ஆனால் 12th வந்து பார்த்தீங்கன்னா மோனோ தான் அவன் ஊர்லேயே ஃபர்ஸ்ட் மார்க்கு. அவன் என்ன எவ்வளோ மார்க்கு? அது வந்து அதுவும் 947 என்னமோ, அதுவும் அப்படியே ரவுண்டாக சொல்லிடுது 950. சொல்லணும் 950. அப்போ வந்து 1200. அப்போ 1200 இப்போதான் 600க்கு மாத்திட்டாங்க. அப்போ 1200க்கு வந்து 947. அவங்க ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கான். ஸோ அதனால அவங்க ஸ்கூல்லலாம் சின்ன ஸ்கூல்லாம் கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணாங்க, மீட்டிங் மாதிரி வச்சு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமாம், ஊர்லேயே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறம் வெளியில் போய் படித்தாரு. அதில் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சில மீட்டிங்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மனோவுக்கு சிறப்பாக கவனிச்சுட்ருக்காங்க. சிறப்பாக வச்சுன்னா கிஃப்ட்டு. ஆனால் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன்றதுனால கூப்பிட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்லல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணா ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபோட்டோ ஷூட்டா? ஃபோட்டோ ஷூட் போகணும் தான் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் மேரேஜுக்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணலை. அப்போ வந்து டைம் கிடைக்கல, சொல்ல போனால் டைம் கிடைக்கல, எங்கேயும் போக முடியல, வர முடியல. இப்போ நம்ம தானே எப்போ வேணால் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். ஏதோ ஃபங்க்ஷன்னா பண்ணலாம், பட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது 9th மந்த்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்கல்ல, சங்கீதா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது நமக்கு மெமரிஸாக இருக்கும். சரி, ஓகே, கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு சரண்யா உங்க ஆரம் கோல்டா? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரம் போட்டால் நெக்லஸ் போட முடியும், நெக்லஸ் போட்டால் ஆரம் போட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரமும் கோல்டு தான், நெக்லஸுமே கோல்டு தான். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நெக்லஸ் மட்டும் தான் எண்ணிது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அம்மாட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க, ஆரம் மட்டும் போட்டிருந்தேன். இப்போ ஆரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட கொடுத்துட்டு இப்போ நெக்லஸ் போட்டிருக்கேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தூங்குறாங்க. ஆரம் வந்து இப்போ பேக்கில் தூங்க போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சொல்லலாமான்னு நான் தெரியல, நானே அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்களே ஒரு ரிப்ளை பண்ணதுனால சரி ஓகே இது சொல்லிடலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோவை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிரிப்பு பார்த்தீங்களா மூஞ்சில? கொஸ்டின் படிக்கும்போதே சிரிப்பு தான் வருது. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்த்தோன்னே சிரிச்சுட்டேன் மோனோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களே கீழே கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், கோச்சிக்காதீங்க. எனக்கு அது ஸ்டார்டிங்லேயே அது பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. விளையாட்டு கேட்குறாங்கன்னு தெரியும், பட் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. மனோவை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. மனோ ஓகேனா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மனோக்கு ஓகேவா கேட்கணும், எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? என்ன சொல்லுங்க, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சும்மா அது பண்ணு, இது பண்ணலாம். நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்களா கோச், விளையாட்டுக்கு சொன்னேன், இது விளையாட்டுக்காகவா? சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா யார் முதல்ல சாரி கேட்டு சமாதானம் ஆவீங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாரி கேட்டுக்க மாட்டோம். சண்டை போட்டுக்கிட்டா என்னால சண்டை வந்தாலும் சரி, அவரால சண்டை வந்தாலும் சரி, முதல் பேசுறது மனோவா தான் இருப்பாரு. அந்த மாதிரி பேசுறதுன்னு இல்லாம சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் வச்சுக்கலாம். சண்டை போட்டு பேசாம இருக்கிறோம்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே பார்த்துட்டு சிரிச்சு போறோம் ரெண்டு பேரும். சிரிப்பு வந்துடும் தன்னால. ஒரு டைம் ஏதோ இன்னும் கேட்டுட்டு சண்டை போடணும், எனக்கு அவர் பேச பார்த்து பேசுறதுக்கு சிரிப்பா இருக்குது. நான் சிரிக்கும் போது அவரு இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்ததான் பார்த்தீங்கன்னா சிரிச்சா சரியா போயிடும். அது மாதிரி சிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிரிச்சா அவரே மூஞ்சி பார்த்தா சிரிச்சிருவாரு, அவர் மூஞ்சி பார்த்தா நான் சிரிச்சிருவேன். ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். சாரி இது வரைக்கும் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கேட்டது கிடையாது. சமாதானன்றது இப்படிதான் ஆயிடுவோம். இப்போ அப்படி சண்டை போட்டாலும் சரி, சண்டை போடுறோம் சின்ன சின்ன சண்டை வருதுன்னா பேசாம எப்படி சண்டை இருந்தாலும் சரி பேசக்கூடாது அப்படின்னு இடையே இருக்கும். கொஞ்சம் இப்படி பார்த்தனா சிரிப்பு வந்துடும். ஸோ அதனால சாரி கேட்டது கிடையாது. பட் சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் எப்பயாவது சமாதானம், எப்பயாவது பேசாமலாம் ரொம்ப நாள் இருந்தது கிடையாது. ஒரு மணி நேரம் அப்படி இருந்தா கூட மனம் வந்து பேசிட்டு என்கிட்ட. ஒரு மணி நேரம் கூட எதுக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி பிஸ்னஸ், அதாவது மெட்டர்னிட்டி வேர் சேல்ஸ் பண்ணோம்ல, அது பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ பண்ணல, இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டாக் எதுவும் இப்போ இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸும் சரி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸ்டாக் இருக்கான்னு சொல்லிட்டு. நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எடுக்கலை. நாங்கள் எடுத்ததான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
குணா கல்யாணத்துக்கு ஏன் போகல சொல்லிட்டு என்கிட்ட அப்பொழுதே வந்துட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனிவர்சரியே வரப்போகுது. ஸோ நாங்கள் இது இப்போ தான் சொல்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குணா கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட. இங்கே வந்து நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குணா கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எல்லாமே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கல்யாணத்தை அட்டன் பண்ணோம். நம்ம சைடு அம்மா வீடு சங்கீதா ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு டிஷர்ட்டு அப்புறம் ஜீன்ஸ்லாம் போட மாட்டேங்கிறீங்க, வேர் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நான் போயிட்டு பார்த்துருக்கேன் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்க்கணும்னு பார்த்தா எனக்கு போய் பார்த்துருக்கேன், ஆனால் செட் ஆகலை. பட் நான் வீட்டில் இங்கே இருக்கும்போது டிஷர்ட்டு லோயரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேனே. எனக்கு மனம் வந்து பார்த்தீங்கன்னா லோயெல்லாம் தச்சு எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு டிஷர்ட்லாம் இங்கே வீட்டில் போட்டுப்பேன். ஸோ எனக்கும் டிஷர்ட்டு ஷார்ட்ஸு லோயெல்லாம் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூர் விளாக் போடுங்க அப்படின்னு போடுறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம டூர் விளாக்னு ஒன்று போட்டதே இல்லை, எங்கேயும் டூருக்கு போகலை. கல்யாணம் ஆனால் கூட எங்கேயோ கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போவாங்க. கல்யாணம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் போக முடியல, எங்கேயுமே போகல கல்யாணம் ஆகிட்டு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக டூர்லாம் போனால் பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக. அதே மாதிரி பொங்கல் அப்புறம் நாங்கள் அம்மா ஊரில் தான் வந்து டூர் போவாங்க ஒன்று சொல்லியிருக்கோம்ல. அந்த டூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம், போகலை. ஏன்னா இப்போ கல்யாண டைம். ஸோ போகலை. அப்புறம் இப்போ ஏன் போகலன்னா நாங்கள் போகலன்றதுனால அவங்க போகலை. நெக்ஸ்ட் டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு பேபி பிளான் இருக்கா இல்லை 3 இயர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 3 இயர்னா எதுக்கு? காலேஜ் 3 இயர் முடிச்சிட்டா இருக்கும். நான் முடிச்சிட்டல காலேஜ். அந்த மாதிரி இந்த வருஷம் தான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டாங்க. ஆமாம், எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு பிளான் இல்லை அதை பற்றி. ஸோ இருக்கு, கடவுள் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும், இருக்கிறப்ப இருக்கட்டும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, காலேஜ் நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन, ஃபைனல் மொனோ குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், சிப்ளிங்ஸ் பற்றி சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க. மொனோ குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மொனோ குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். அவங்க அண்ணிலாம் சேர்க்காம 4 பேர். மொனோ அம்மா, அத்தை, மாமா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொனோட அண்ணன், மொனோ, அவங்க 4 பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொனோ அவங்க அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. குட்டி பாப்பா வச்சிருக்கோம், கவின்ட்டு அந்த பாப்பா தான் அந்த பாப்பா. அப்புறம் மொனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இருக்கேன். ஸோ மற்றவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 பேர். குட்டி பாப்பா வீடு குட்டி பாப்பா சேர்த்து 7 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா. இது ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா என்ன, நான் எப்படி சொல்கிறது, ஃபேமிலி பற்றி பெரிய ஃபேமிலி அந்த எல்லாரையும் பற்றி நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம், மாடு வச்சுருக்காங்க, விவசாயம் தான். நாங்கள் ஃபினான்ஸில் தான் ஒர்க் பண்ணுறோம் 2 பேருமே. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். பாப்பா இருக்கா, பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து நல்லா ரன் பண்ணாலே எனக்கு ஓகே தான். நான் தனியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவேன். போகணும்னு இல்லை, வேறு எதுவும் ஒர்க்கு பார்த்தேன், ஸ்டடி மட்டும் வேணா கரஸ்ல போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஆசை இருந்தா. அதான் இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு சொன்னோம் வந்துட்டு பாரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜெயஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தை கிளாஸ் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே நான் காலேஜ் படிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா சொல்லிட்டு இருந்தேன், நான் மட்டும் வேணா வந்து கற்றுக்குவா சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மனு வந்து நீயும் கற்றுத்தந்தா கற்றுக்கோ அப்படின்னா. நான் வந்து காலையில் எழுந்து எனக்கு இங்கே இருக்க வேலையை முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் போய்ட்டு வரதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே தை கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 3 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். 10 to 3 தான் வரும் டைம். அது எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போகல. அதனால ஜெயஸ்ரீ சொல்லி காலேஜ் முடிச்ச உடனே நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன். நானும் காலேஜ் முடிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சு எடுக்கல. இப்போ தான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அப்புறம் ஜெயஸ்ரீலாம் வந்து நாங்கள் போய்ட்டு விசாரிச்சு பார்த்துட்டு வந்தோம். சரி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ ப்ளவுஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார்லாம் தைக்கிற மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வந்திருந்தோம். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணுற மாதிரியா இருந்தால் எம்எஸ்சி கரஸில் போட்டு இந்த மாதிரி யூடியூப்பையும் ரன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி டைலரிங், ஆரி ஒர்க் அந்த மாதிரி தெரிஞ்சதை கற்றுக்கலாம். ஏன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது, உண்மையாகவே சொல்கிறேன். நிறைய பேர்
என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து பியூட்டிஷியன் கற்றுப்பாங்க, அப்புறம் தை கிளாஸ் மாதிரி இப்போ ஆனால் நான் எதுவுமே கற்றுக்காம இருக்குது இல்லையா, ஸோ நம்ம ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும். இது வரைக்கும் நமக்கு காலேஜ் இருந்தது, டைம் கிடைக்காது, ஆமாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ கற்றுக்க வேண்டியதான். ஆமாம். ஸோ அதனால நாங்கள் டைலரிங் போகலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் அதுனா ஒரு 2 மந்த் இருக்கும். 2 மந்த் கற்றுக்கலாம். அவங்களே சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆமாம், நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 1 மந்த் சேர்த்தே போயிடலாம். 2-3 months. ஆமாம். சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய கேள்வி வந்து கேட்டிருந்தேன். நிறைய கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டதுனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரியில் எழுதி வச்சு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணோம். மோஸ்ட்லி கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. வேறு எதாவது கேட்கணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பொது போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.